ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்மஸ் காலகட்டங்கள். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்பது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைய நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஆண்டுடைய நாம மகிமைக்காக நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இந்த அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவ தூதன் மூலமாக இயேசு என்று பெயரிடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. வேதத்தில் ஏறக்குறைய 7 நபர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாய் பழைய ஏற்பாட்டிலே இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பதாகவே இஸ்மவேல் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனாலே அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே ஈசாக்கு என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பெயரிடப்பட்டது. அதுபோல இன்னும் அநேகர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாய் 2 நபர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே யோவான் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனாலே அறிவிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்படி அநேகர் பிறப்பதற்கு முன்பதாகவே பலவிதமான நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் பெயரிடப்பட்டாலும் கூட ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்மவேல் என்று சொன்னால் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். ஈசாக்கு என்று சொன்னால் சிரிப்பு அல்லது புன்னகை. யோவான் என்று சொன்னால் அதற்கு ஒரு அருமையான அர்த்தம் இருக்கிறது. அதுபோல இயேசு என்பதற்கு ஒரு அருமையான அர்த்தம் இருக்கிறது. இப்படி தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த பெயரை இட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்படி பல நபர்கள் இப்படி இருந்தாலும் கூட இயேசுவினுடைய பெயர் ஒரு விசேஷித்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பாய் பாருங்கள், 21வது வசனத்தில் மாத்திரமல்ல 23வது வசனத்திலும் இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்தில் விசேஷமாக யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இயேசு என்று யோசேப்பு பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு என்ற பெயர் எல்லா பெயர்களை விட அல்லது எல்லா நாமத்தை விட மேலான நாமமாக காணப்படுகிறது. குறிப்பாய் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு என்ற பெயருக்கான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இங்க யோசேப்பு தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திருமணத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய மனைவி
கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று சொல்லி அறிந்து நீதிமானாகிய யோசேப்பு தன்னுடைய மனைவியை குறித்து ஒன்றும் அறியாதவனாய் புரியாதவனாய் எப்படி இது நடந்தது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு தோன்றி, நீ உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற ஒரு காரியம். எனவே அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் அறிவித்தான். ஆம் அருமையானவர்களே, இயேசு என்றால் இந்த இடத்தில் நான் வாசித்த வசனத்தின்படி தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற அந்த அருமையான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவரால் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது, நம் அனைவருக்குள்ளேயும் குற்றங்கள் இருக்கிறது. மூல பாவம் நமக்குள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முன்னோர்களின் பாவத்தினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு நாமவே பாவத்தின் மேல் பாவம் செய்து இன்னும் பாவத்தை நாம் கூட்டிக் கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இயேசு என்கிற ஒரு தெய்வம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக, ஆயத்தமுள்ளவராக அவர் இருக்கிறார். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், நான் செய்த பாவங்கள் யார் அதிலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? என்னுடைய குற்றத்திலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய சாபத்திலிருந்து யாரால் விடுதலை தர முடியும்? ஒருவேளை நான் மற்றவர்கள் சொல்வதைப் போல நான் ஏதாயிலும் செய்தால் என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு காணப்படலாம். ஆனால் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட மற்றவர்கள் செய்வது போல நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மற்ற மதங்கள் சொல்வதைப் போல நாம் எதையும் செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்மை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் நமக்காக அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இயேசு என்ற வார்த்தை, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை என்றால் நம்மை ரட்சிப்பார். இயேசு பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பாருங்கள், என்ன செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வானத்தின் கீழையும் பூமிக்கு மேலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த பூமியில் பிறந்தார். அவர் பூமியில் பிறந்தது மாத்திரமல்ல, இயேசு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும். அதுதான் அந்த வார்த்தை. அவர் பிறந்தவுடனே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஒருவேளை இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அநேகரை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆனால் உண்மைதான். ஆனால் முழுமையான ஒரு விடுதலை, முழுமையான பாவத்திலிருந்து ரட்சிப்பு என்றைக்கு நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பிறகு நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு கிடைத்தது. இந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த நற்செய்தியை யாரெல்லாம் நம்பி ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கும் பொழுது, அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தருவார், பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்து வாசம் செய்வார். அவர் வந்து வாசம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் பரலோக சந்தோஷத்தினால் நிரம்பும். கிறிஸ்மஸின்
உண்மையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாமும் அனுபவிக்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் சேஷமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற உம்முடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய கடந்த கால பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படி சிலுவையில் மரித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொழுதும் யார் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உம்மை நோக்கி அழைக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் பாவத்திலிருந்து மன்னியும் என்று சொல்லும் பொழுது, நீ சிந்தின இரத்தத்தினால் இயேசுவே என் பாவங்களை கழுவும் என்று சொல்லும் பொழுது, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் பாவங்களை கழுவி நீர் ஒவ்வொருக்குள்ளாகவும் வாசம் செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நீங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.